கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 49. திருச்செந்தூர் பயணம். மீன் உருவத்தில் தோற்றமளித்த முனி குமாரர்கள் அறுவரும் சரவணப் பொய்கையில் நீந்தி விளையாடி வாழ்நாளை கழித்து வந்தார்கள். நீண்ட காலம் கழிந்தது. அப்போதுதான் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு புத்திரராக தாங்கள் அவதரித்தீர்கள். உலக மாதாவான உமாதேவி சரவணப் பொய்கையின் மத்தியில் இருந்த வண்ணம் தங்களை மார்போடு அணைத்து தாய்ப்பால் ஊட்டும்போது தங்கள் வாயிலிருந்து வழிந்து சிதறோடிய பால் திவிலைகள் பொய்கையிலுள்ள தண்ணீரில் வந்து விழுந்தன. அந்த பால் அமிர்தத்தை மீன் உருவத்திலிருந்த இம்முனிவர்கள் ஆவலுடன் பருகியதால் அந்த வினாடியிலேயே தங்கள் சுய வடிவங்களை அடைந்து விட்டார்கள். உடனே இவர்கள் அறுவரும் தங்களை மடியில் வைத்து அணைத்து கொண்டிருந்த பரமசிவனையும் பார்வதி தேவியையும் நமஸ்கரித்து வணங்கி அவ்விருவரையும் ஸ்தோத்திர பாடல்களால் திருப்தி செய்துவிட்டு மகிழ்ந்தார்கள். மகாதேவன் இம்முனிவர்களின் பக்திக்கு உகந்து, பராசர குமாரர்களே, உங்கள் தந்தையின் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றுவிட்ட நீங்கள் அறுவரும் என்னுடைய உத்தரவுப்படி திருப்பரங்குன்றத்திற்கு சென்று தவம் புரியுங்கள். அங்கே சகல தேவர்களுடன் என் குமாரனான முருகன் வருவான். அவனுடைய திருவடி தாமரைகளை பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு நீங்கள் பிறவி எடுத்ததின் பயனை அடையுங்கள் என்று கூறியருளினார். மகாதேவனின் கட்டளைப்படியே இந்த திருப்பரங்குன்றத்திற்கு வந்து கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்த இந்த முனிவர்கள் அனைவரும் இப்போது தங்களை தரிசித்து வணங்கியதால் தாங்கள் எடுத்த பிறவியின் பயனை அடைந்து விட்டவர்கள் இது நிச்சயம் என்று கூறி முடித்தான். அம்முனிவர்களின் பூர்வ சரிதைகளை தேவேந்திரன் சொல்லி விளக்கியதும் முருகப் பெருமான் அவர்களுக்கு ஆசி கூறி அருள் பாலித்தார். பிறகு அவர்களையும் தம்மோடு சேர்த்து வருவதற்கு அனுமதியளித்தார். இவ்வாறு அவர்கள் அனைவரோடும் முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு சென்று சேந்திபுரம் என்னும் திருச்செந்தூருக்கு வந்தார். அந்த இடத்திலும் அப்பெருமானுக்காக விஸ்வகர்மா இரத்தின கோபுரங்களுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டினத்தை நிர்மாணம் செய்து வைத்திருந்தான். அந்த பட்டினத்தின் மத்தியில் அமைந்திருந்த மிக பெரியதான ஆலயத்தினுள் இரத்தின சிம்மாசனத்தில் முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டார். அப்போது அவர் உட்கார்ந்திருந்த திருக்காட்சியோ சாட்சாத் பரமசிவனையே நினைவுபடுத்தியது. ஆஹா, ஹூ ஹூ, தும்புரு, விஸ்வாவசு, கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், இன்னும் மற்றுமுள்ள வீணை கான பிரியர்கள் அனைவரும் முருகப்பெருமானின் திவ்ய சரித்திரத்தை அவர் பிறந்தது முதற்கொண்டு தெளிவாக விளக்கி பாடி மகிழ்ந்தார்கள். விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்கள் சண்முகரின் மீது மலர்களை சொரிந்தார்கள். சப்த மருத்துக்களும் சிவபாலனுக்கு சாமரங்கள் வீசி வணங்கினார்கள். அக்கினி தேவனும் வருண பகவானும் அதி அற்புதமான குடைகளை பிடித்து கொண்டு நின்றார்கள். அங்குள்ள மற்ற அஷ்டதிக்கு பாலகர்களும் வினோதமான விசிறியினால் குமரக் கடவுளுக்கு விசிறினார்கள். 9 மாவீரர்களில் ஒருவரான வீரபாகுவோ தங்கம், இரத்தினங்கள், விசித்திரமான மணிகள் ஆகியவைகள் வைத்து இழைக்கப்பட்ட பிடியை கொண்ட கத்தியை கையில் தாங்கிக் கொண்டு பட்டு, பீதாம்பரம், ஆபரணங்கள்
ஆகியவைகள் நிறைந்த பெட்டியை பாதுகாத்தான். மற்றுமுள்ள 8 வீரர்களும் லக்ஷம் கணாதிபர்களும் 108 சேனைத் தலைவர்களும் அவரவர்களுக்கு ஏற்ற பணிவிடைகளை முருகப்பெருமானுக்குச் செய்து மகிழ்ந்தார்கள். 6 முகங்கள், 12 கரங்கள், தாமரை மலர்கள் போன்ற 18 கருவிழிகள் ஆகியவைகளைக் கொண்ட தோற்றத்தோடும் புன்சிரிப்பு தவழும் வதனங்களோடும் கம்பீரமான உடல் கட்டோடும் அதி அற்புதமான தலைகிரீடத்தின் பிரகாசத்தோடும் நவரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சண்முகப் பெருமானை கண்டு தரிசித்த முனிவர்கள் அனைவரும் தாங்கள் கண்கள் படைத்ததின் பலனை அடைந்து விட்டதாகவே கருதி மகிழ்ந்தார்கள். அப்போது சரவணப் பொய்கையில் அவதரித்த முருகர் தேவர்களை நோக்கி புன்முறுவலோடு, தேவாதி தேவர்களே, அசுரர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் எத்தனை பேர்கள்? அவர்கள் அனைவரும் எம்மாதிரியான உருவத்தைக் கொண்டவர்கள்? அவர்கள் யாருடைய குமாரர்கள்? அவர்களுடைய தலைவன் யார்? இவை எல்லாவற்றையும் விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றார். உடனே விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களுக்குள் ஆலோசித்து தேவகுருவான பிரகஸ்பதியை நோக்கி, தேவகுருவே, நம் இறைவனின் கேள்விகளுக்கு சரியான பதில்களை தாங்கள்தான் கூறி விளக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். உடனே தேவகுரு பிரகஸ்பதி அசுர குலத்தினரைப் பற்றிய விளக்கங்களையெல்லாம் முருகப்பெருமானுக்கு வினயத்தோடு கூறி விளக்கலானார். இத்துடன் 1 சம்பவகாண்டம் நிறைவு பெற்றது. அடுத்து வருவது அசுர காண்டம். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.